ஒத்துக்கிறேன். ஏதோ அபராதம் சஸ்பெண்ட் 1 வருஷம் ஜெயில் தண்டனை பரவாயில்ல. எப்படி குத்தி கொலை பண்ற அளவுக்கு பெரிய குத்தவா? நீ செஞ்சது சாதாரண குத்தம், தேச துரோகம். நீ ஒருத்த வாங்குறதுனால உனக்கு கீழே இருக்கிற அத்தனை பேரும் வாங்குற. இப்படித்தான் பொதுப்பணித்துறை, போக்குவரத்து துறை, நிதி, மின்சாரம், உணவு, சுகாதாரம், கல்வி, காவல், தொழில் எல்லா துறையிலையும் வாங்கி வாங்கி நாட்டை வரவிடாம கெடுத்து கூட்டி தேவராக இருக்கீங்க. நல்ல காத்துல, நல்ல பொருள், நல்ல சாப்பாடு இல்ல, ஏகப்பட்ட இயற்கை வளங்கள் இருந்து இந்த நாடு பிச்சைக்கார நாடாவே இருக்கு. ஒவ்வொரு இந்தியனும் கடனாளிக்கான தாண்ட மிச்சம். பக்கத்துல இருக்கிற குட்டி குட்டி தீவெல்லாம் ஏற்படி ஏன் அங்கெல்லாம் லஞ்சம் இல்ல. அங்கெல்லாம் கடமையை மீறதுக்கு தாண்டா லஞ்சம். இந்த கடமையை செய்யறதுக்கு லஞ்சம். ரேஷன் கார்டுக்கு லஞ்சம், ரயில்வே டிக்கெட்டுக்கு லஞ்சம், விவசாயிக்கு கடன் கொடுக்க லஞ்சம், பரப்புல இருந்து இறப்பு வரைக்கும் பசமாஸ்பத்திரில இருந்து சுடுகாடு வரைக்கும் லஞ்சம் 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 லஞ்சம். தேசிய ஒருமைப்பாடுங்கிறது இந்த நாட்டுல லஞ்சத்துல மட்டும்தான் இருக்கு. சின்ன சின்ன லஞ்சம் தானே பரவாயில்ல, எல்லாரும் கொடுக்குறாங்களேன்னு எல்லாருமே அலட்சியமா இருக்கிறதுனாலதான் நம்ம கண்ணுக்கே தெரியாம புத்து நோய் மாதிரி இந்த லஞ்சம் பரவி நாட்டையே அழிச்சிருக்கு. லஞ்சம் வாங்குறதும் தப்பு, கொடுக்கறதும் தப்புன்னு எல்லாரும் உணரணுங்கிறதுக்காகத்தான் இந்த அடையாளம் கொள்ளும். ஐயா, என்ன கொள்றதாலே எல்லா பிரச்சனையும் தீர்த்து என்ன மாதிரி எல்லாரும் கட்டி தூக்க சொல்லுங்க. கொடுக்கறத நிறுத்துங்க, லஞ்சம் கொடுக்கறத நிறுத்துங்க, லஞ்சம் ஒழியணும். அது வரைக்கும் போராட்டம் தொடரும். ஐயா, ஒரே ஒரு போர்ட்டல் 4883672 போட்டு கொடுங்க. 1 hourல எவ்வளவு பணம் வேணாலும் கொண்டு வந்து தரச்சோட. ப்ளீஸ் என்ன விட்டுருங்க, செஞ்சு விட்டுருங்க ப்ளீஸ்.